கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணையும் புதிய கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மெகா கூட்டணியை அமைப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பயன்படுத்தி இருந்தார். அந்த நேரத்திலே மெகா கூட்டணி என்பது அமைக்க முடியல. அமைத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல், தமிழக மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் 2026 தேர்தல். அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணியை அமைப்பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கண்டிப்பாக மெகா கூட்டணியை தான் அமைக்க போகிறார். இப்ப நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா இரவோடு இரவாக அதிமுகவிற்கு நமது ஜான் பாண்டியன் அவர்கள் கூட ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒருபுறம், அந்த கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், அதே போல புதிய நீதி கட்சி ஆகட்டும், அது மட்டுமல்லாமல் பாமக, தேமுதிக, ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள், இதிலையும் கூடுதலாக திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், ஒரு சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற தகவல் தற்போது வரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கங்க. காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியை விட இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது காங்கிரஸ்க்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் திமுகவிலே அதிகப்படியான தொகுதிகளை கேட்கும். அதே போலத்தான் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளை கேட்பார்கள். அப்படி அதிகப்படியான தொகுதிகளை திமுக கொடுக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. திமுகவிற்கு மாற்று எங்க இருக்கிறது? அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் திமுகவிலே தொகுதி பங்கீடு என்பது பிரிக்கவில்லை. தொகுதி பங்கீடு பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல், மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்கள் புறம் தோல்வி அப்படிங்கிற மிகப்பெரிய பிம்பம் என்பது இருக்கிறது. அந்த பிம்பத்தை மறைப்பதற்கு 2026 தேர்தல் என்பது கண்டிப்பாக வேண்டும், அதைத்தாக வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் இரவோடு இரவாக ஒரு கட்சி என்பது அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2026 தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் திண்டுக்கல்லில் நேற்று இரவு ஜான் பாண்டியன் சார்பில் சமத்துவ மாநில மாநாடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக மூத்த தலைவர்களும் அதே போல நாயனார் நாகேந்திரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பங்கேற்றிருக்காங்க. இவற்றில் திமுக விமர்சித்த ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணியில் தாமுதிக இருப்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தென் மாவட்டத்தில் போட்டியிடப் போவதாகவும் தற்போது அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. இப்ப தமிழக மக்கள் பூரம் திமுக ஆட்சியை பார்த்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது பூரம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாக்குகளாக மாறப்போகிறது. தமிழக மக்கள் அதிமுகவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை என்பது வைத்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.